ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து சில பேருக்கு வந்து ஸ்டொமக் பெயின், அப்புறம் வந்து பேக் பெயின், அப்புறம் லெக் பெயின், இந்த மாதிரி நிறைய பெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த பெயின் வந்து எதுக்காக வருது? இது வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகிறதுனால வருதா, இல்லை பீரியட்ஸ் வரதுக்கு வேண்டி வருதா, இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம உடம்புல வந்து ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரெக்னன்சிக்கும் சரி பீரியட்ஸ்க்கும் சரி நிறைய விதமான பெயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் வந்து நம்ம பாடியில் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ரெண்டுக்குமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெயின் எல்லாம் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அது என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு அந்த கருமுட்டை வெளியே வந்து அது வெடித்து அதில் வந்து ஸ்பேம் வந்து போய் சேர்ந்து அது ஒரு பேபியாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் அது வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து ரொம்பவே தேவைப்படும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் வந்து அந்த கரு வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து இந்த ஓவலேஷனுக்கான ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் தான். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பேபி கன்ஃபார்ம் ஆச்சுனாலும் நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட பேபி வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வந்து இந்த டேப்லெட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து இந்த ஹார்மோன் தான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஆனால் வந்து இந்த ஹார்மோன் வந்து ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்து லேடிஸ் உடம்புல வந்து வரக்கூடியது. இது வந்து பீரியட்ஸுக்கும் வரும், அட் அ டைமில் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்து இந்த பெயின்லாம் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து பிரித்து வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மெயினாக வந்து இந்த ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம உடம்புல வந்து என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட போன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தசை அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து சப்போஸ் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருந்தாலோ இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் டேஸ் கிட்ட வருதுனாலோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த லிகமெண்ட்டுங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த பேக் பெயின் அப்புறம் இந்த லெக் பெயின் எல்லா நம்ம ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து இந்த லிகமெண்ட்டுங்கிற அந்த சதை வந்து இருக்கும். ஸோ அதனால அது வந்து லூஸ் ஆகுறதுனால நம்மளால் வந்து இந்த பெயின் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சிக்காக தான் வருது, பீரியட்ஸ்க்காக தான் வருதுன்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எதையுமே நம்ம வந்து ஒரே ஒரு சிம்டம்ஸ்னால வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 days கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம். ஆனால் உங்களோட பீரியட்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை, இந்த மந்த் வந்து நீங்கள் புதுசாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கான பெயின்ஸ்னும் கண்டிப்பாக சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாமல் கூட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி உங்களோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லிகமெண்ட்டுங்கிற அந்த தசை வந்து ரொம்ப லூஸ் ஆகுறதுனால கூட உங்களுக்கு வந்து இந்த பெயின்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான சிம்டம்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.